சம்மர் வெக்கேஷனை செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு திருச்சியில் இப்படி ஒரு இடம் இருக்குங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எல்லா டீட்டெயிலுமே கிளியராக சொல்கிறேன். ஹாய் ஆர்ஆர் ஃபேமிலி, நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, திருச்சியில் இருக்கிற ஒரு சுற்றுலா தலம். திருச்சி என்னோட நேட்டிவ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்தது எனக்கு. ஸோ எங்க ஊர்ல இருந்துகிட்டு எங்க ஊரை பத்தி பேசாம எப்படி, அதனால எங்க ஊரை பத்தி பேசுறதுக்காக திருச்சியில இருக்கிற ஒரு சுற்றுலா தலத்துக்கு நாங்க வந்திருக்கோம். அது என்ன இடங்கிறத இப்ப நான் சொல்றேன், பாருங்க நீங்களே. முக்கம்பு சுற்றுலா மையம். இந்த முக்கம்பு வந்து பாத்தீங்கன்னா டேம். இந்த டேம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருச்சியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளதான் வரும். இங்க வரத்துக்கு 2 வழி இருக்கு. மொத வழி வந்து நாங்க நிக்கிற இந்த லொகேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கரூர் பைபாஸ் இந்த வேலை வரும். திருச்சி பைபாஸ் திருச்சி கரூர் வேலை இந்த இடத்துக்கு வரலாம். இன்னொரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த ரோடு உங்களுக்கு காட்டுறேன். அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து நாமக்கல் போற பஸ் வந்து அந்த வழியா வரும். ஸோ நீங்க அப்படியே வரலாம். உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த முக்கம்புக்கு நீங்கள் வரீங்கன்னா திருச்சியிலேருந்து கரூர் போகிற வழியிலையும் வரலாம், திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிற ரூட்லேயும் வரலாம். உங்களுக்கு வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது திருப்பி ரிப்பீட் ஆகும். உள்ளே வரப்போ என்ட்ரி டிக்கெட் இருக்கும். எல்லா சுற்றுலா தரத்துக்கும் இருக்கிற என்ட்ரி டிக்கெட்டு தான். நீங்கள் வந்து இந்த ரூட்டுக்கு ட்ரெயினில் கூட வரலாம். அது வந்து ஸ்டேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலமனூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன். நீங்கள் உள்ளே வரப்போ இந்த செக் பாயிண்டில் தான் வந்து உங்களுக்கு டிக்கெட் எடுப்பாங்க. டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே போனீங்கன்னா மொத்தம் 2 இருக்குது. ஒன்று வந்து காவேரி, இன்னொன்று கொள்ளிடம். 2 சைடுமே வந்து உங்களுக்கு பார்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் போக போக பார்ப்பீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எல்லா டீட்டெயிலோட சொல்கிறேன். நான் 2வது வழி சொன்னேன்ல, அது பின்னாடி இருக்கிற வழிதாங்க. அந்த இடம் பேரு வந்து வாத்தலை. இது வந்து திருச்சியில இருந்து நாமக்கல், சேலம் அந்த வழியா வர பஸ் ரூட் இது. இது இங்கேயே இறங்கி நீங்க உள்ள நடந்து வரலாம் முக்கம்பு போறதுக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ரொம்ப மழை பெஞ்சு அங்க ஒரு மதகு உடஞ்சிருந்துச்சு. இதோட பழைய ரூட் வந்து அந்த போர்டு. இப்போ புது ரூட்டா இதுல போட்டிருக்காங்க. இந்த வழியா உள்ள போவோம் நம்ம. வாங்க, உள்ள நிறைய விஷயம் இருக்கு, இதெல்லாம் பார்ப்போம். நீங்க பாக்குறது அந்த டேம் வந்து அதான் உடஞ்ச டேம், பழசு. இது வந்து புதுசா இப்ப இந்த ரூட்ல கட்டியிருக்காங்க. அது உடஞ்சிருச்சு, அதனால இதை திறந்திருக்காங்க. திருச்சி நாமக்கல் வழியாக வந்தீங்கன்னா வாத்தலை அப்படிங்கிற இடத்துல இறங்கி இது வழியாக உள்ளே நீங்கள் நடந்து வரணுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் கொள்ளிடம். காவேரி 2ஆக பிரிஞ்சு ஒன்று காவேரியாக போகும், இன்னொன்று கொள்ளிடமாக வரும். அது வழியாக தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோங்க. வந்த உடனே ஒரு ஆர்மி மேன் ஒரு சல்யூட்டை போட்டு நம்மளை வரவேற்கிறாரு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா காமாக இருக்கும். திருச்சியில் இதுவும் ஒரு சுற்றுலா தலம் தான். நிறைய பேர் இங்கே வந்துட்டு போவாங்க. வீக்கெண்டில் நல்லா ரஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த உடஞ்ச இடம். இது புதுசு. அதை தாண்டி நீங்கள் உள்ளே வரணும். உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க் இருக்குங்க, இங்கேயும் வந்துடலாம் நம்ம. நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்போ இந்த இடத்துக்கு வந்து விளாண்டுருக்கோம் நிறையாவே. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெவலப் இல்லாத மாதிரி இருக்கு. இந்த வீடியோ பாக்குற யாராவது பெரிய அதிகாரிகள், ரொம்ப ஆரன் அடிக்கிறாங்க. இந்த வீடியோ பாக்குற யாராவது பெரிய அதிகாரிகள் இல்லாட்டி சுற்றுலாத்துறையில யாராவது பெரிய அதிகாரிகள் பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்த டெவலப் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேரு வந்து விசிட் பண்ணுவாங்க. நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பார்ப்பாங்க. இது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நம்ம இடத்த நம்ம தானே பாத்துக்கணும், அதுக்காக சொல்றேன். நாங்க சின்ன வயசா வந்து விளையாடுறப்போ நிறைய இருந்துச்சு பாக்குறதுக்கு.
இப்போ ஏதோ கொஞ்சம் டெவலப் இல்லாத மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட தான் எங்கேயும் எப்போதும் அந்த படத்தோட ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. அது இந்த பிளேஸில் தான். ஸோ அப்போ நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பார்ப்போம். நான் சின்ன வயசாக வந்தப்போ அந்த சிங்கம் இந்த சைடு எல்லாமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏதோ டல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அங்கே ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வாட்டர் ஃபாலெல்லாம் ஃபுல்லாக வாட்டர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது வந்து அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. கொள்ளிடம் பக்கத்தில் இருக்கிற பார்க்கை முடிச்சுட்டு நேராக வந்தீங்கன்னா அப்படியே எங்கள் திருச்சியோட அடையாளம் காவேரி ரிவருங்க. இந்த காவேரி ரிவர் தான் எங்களுக்கு திருச்சிக்கு அடையாளம்னே சொல்லலாம். இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்குது. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் தண்ணி இருக்கும், அங்கேயும் மக்கள் இறங்கி குளிப்பாங்க. அங்கே சுழல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் குளிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, தண்ணியே இல்லை. இந்த முக்கொம்பு டேமுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அது என்னன்னா, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சர் ஆர்தர் தாமஸ் கார்டன் இவர் வந்து இந்த தண்ணியை சேமிக்கணும், வேஸ்ட்டாக போய் கடலில் கலக்குது அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக 1836 1838 அந்த காலகட்டத்தில் கல்லெண்ணெயை மாதிரியாக வச்சு இங்கே ஒரு டேம் கட்டியிருக்காருங்க. இந்த டேம்னால் டெல்டா மாவட்டத்துக்கு விவசாயத்துக்கு நிறையாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முல்லை பெரியாறு கட்டின பெண்டிங் குயிக்கை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம திருச்சியில் இருக்கிற முக்கொம்பு கட்டின காட்டன் பற்றி நம்ம யாருமே பேசுகிறதில்ல, ஆதர் காட்டன் பற்றி. ஸோ இந்த வீடியோ மூலியமாக அவர் புகழ் சேரட்டும். ஏன்னா இப்படிப்பட்ட டேம் கட்டினதுக்கு அவருக்கு பெரிய தேங்க்ஸ் இந்த வீடியோ மூலியமாக. ஸோ இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட வரலாறு தெரியும். நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு ஹாஃப் டே தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு வந்து கீழே இறங்கி குளிக்கிறதுக்கும் இருக்குது. சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா பார்க்கும் இருக்குது, அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ மானிட்டரிங் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட வரத்து எப்படி இருக்குது இந்த அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அங்கே தான் மானிட்டர் பண்ணுவாங்க. வாங்க பார்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். பார்க்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நான் சின்ன வயசில் வந்து விளாண்டப்போ அவ்வளோ சில்ட்ரன்ஸ் வந்து இங்கே விளாடுவாங்க. ஆனால் இங்கே பாருங்க, எல்லாம் உடஞ்சி ஒரு அன்ப்ராப்பராக இருக்குது, ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல். நான் சின்ன வயசில் வந்தப்போ அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, அவ்வளோ கேம்ஸ் இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். முக்கொம்பு போகிறோம் அப்படின்னாலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவோம். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இது என்னோட கோரிக்கை ஒன்று. யாராவது இந்த வீடியோ பெரிய அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. எல்லாமே அன்மெயின்டெனன்ஸாக இருக்கு. ஆனால் நீங்கள் கூட்டு வந்தீங்கன்னா குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இருக்கிற இதை மட்டும் வச்சு. இதெல்லாமே வந்து ஒரு மெயின்டைனே இல்லாம என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே இருக்கு, ஆனா மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கு. சுற்றுலா பயணிகளோட வரத்து இனிமேல் தான் ஆரம்பம். அப்படியே ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. முக்கொம்பு வந்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ ஷூட்டுக்கு லொகேஷன்லாம் சூப்பரா இருக்குங்க. உள்ள நீங்க போட்டோ வந்து நிறைய லொகேஷன்ல விதவிதமா எடுக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் வீடியோ போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. அதனால நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். திருச்சியில இல்லாட்டி திருச்சி சரௌண்டிங்ல இல்லாட்டி திருச்சிக்காக ஏதாவது வேலைக்காக வந்தீங்கன்னா மஸ்டா முக்கொம்பு வந்து நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. போட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான லொகேஷனுங்க முக்கொம்பு.
நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இங்க வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணலாங்க. அங்க ஆப்போசிட்ல இப்ப தண்ணி வரல. தண்ணி வந்திருந்தா நான் காட்டியிருப்பேன். தண்ணி ரொம்ப கம்மியா தான் வருது. ஏன்னா இப்ப சம்மர் டைம்ல அதனால தண்ணி கம்மியா தான் வருது. நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா அங்க சேஃபா குளிக்கலாங்க. நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி போட்டோ ஷூட்க்கு இந்த லொகேஷன்லாம் சூப்பரா இருக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். நான்லாம் சின்ன வயசா வந்தப்போ இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுருக்கோம். ஆனா அந்த மெமரிலாம் இப்ப ரீகலெக்ட் பண்ணோம்னா சூப்பரா இருக்கு. ஆனா திருப்பி அந்த மாதிரி விளையாட முடியுமான்னா அதெல்லாம் முடியாது. அதனால சொல்றேன், திருச்சியில இருக்கிற யாரா இருந்தாலும் நீங்க வந்து இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரா என்ஜாய் பண்ணலாங்க. நேச்சர் லவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிச்ச இடங்க. அதே மாதிரி போட்டோகிராஃபர்ஸ்க்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய லொகேஷன்ஸ் இருக்கு. நீங்க போட்டோ எடுக்கணும்னா இங்க வந்து தாராளமா எடுக்கலாம். பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி கம்மியா இருக்கு. தண்ணி அதிகமா இருக்கிறப்ப நல்லா இருக்கும் குளிக்கிறதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க என்ஜாய் பண்ணலாம். சம்மர் லீவ் விட்டாச்சு அப்படின்ட்டு வருத்தப்பட வேணாம். இந்த லொகேஷனுக்கு நீங்க வந்தீங்கனாலே நல்லா குளிக்கலாம். மரம் நிறைய இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்க விசிட் பண்ணுங்க. அதுக்கு நான் கேரண்டி. நல்லா நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஒன் டே ஃபுல்லா நீங்க எடுத்துக்கலாம். ஹாஃப் டே கூட போதும். ஒன் டே ஃபுல்லா நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாங்க. இது என்னோட ஒப்பீனியன். வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சில் பண்ணிவிட்டு அப்படியே நேராக வந்தீங்கன்னா ஒரு குளியல் போடலாங்க. அது இந்த வேலை வந்து பாருங்கள், வியூ சூப்பராக இருக்கும். அப்படியே நேரா வந்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, பா ஒரு பியூட்டிஃபுல்லா இதுதாங்க. நீங்க இறங்கி சேஃபா குளிச்சுக்கலாம். அங்க எல்லாரும் நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. நான் அந்த இடத்துக்கிட்ட போகல. சூப்பரா குளிக்கலாங்க. இங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கள ஒரு கரை மாதிரி உங்களுக்கு அந்த எண்டில் தெரியும் மரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல தாங்க காவேரி ரெண்டாக பிரிஞ்சு ஒன்று காவேரி, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காவேரி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கொள்ளிடம்ங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.